உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தர் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இன்றைக்கு என்னுடைய பிரசங்கம் இது 4வது பிரசங்கம். காலையில் 6 மணியிலிருந்து ஸ்டார்ட் ஆன பிரசங்கம் இன்றைய இந்த நிமிடம் வரை போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அடுத்ததாக என்னுடைய மாணவர் பாஸ்டர் பிரவீன் ஐயா அவர்களுக்காக, அருமையான சகோதரிக்காக நான் நன்றியை செலுத்துகிறேன். உண்மையாகவே ஒரு ஆசிரியருக்கு எது பெருமைன்னா, படிச்சுட்டு சும்மா சுத்துறது இல்லை, என்ன செய்யணும் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அதுல என்னுடைய மாணவர்களிலே சிலர் ஜஸ்டிஸ் வரலையா, சரி, சிலர் என்னன்னா இந்த மாதிரி ஊழியத்திலே தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அருட்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது பிறப்போக்கும். அந்த மாதிரி என்னுடைய பிறப்புக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இதையெல்லாம் பார்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே கூட 7:50 கொடுத்துருக்கிறீங்க. எவ்வளோ நேரம் பேசணும்? 8:30 வரைக்கும் பேசலாம். சரி, கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உணர்ந்து பாடுவோமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். வாங்கப்பா. யோ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட வேளையில் என் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பின் தகப்பனே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு என்ன தினத்தை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம்? பெண்கள் தினம் இல்ல? நல்லா நிறைய பேர் நல்ல சிஸ்டர் நல்லா நடத்தினாங்க. தம்பி கவிதை சொன்னார், என் ஸ்டூடெண்ட்டும் சொன்னார், பாஸ்டர் ஐயாவும் சொன்னார். உண்மையாகவே எல்லாமே மனதுக்கு ஏற்ற ஒரு காரியம். இன்டர் எஜுகேட் மினிஸ்ட்ரிஸ் என்று சொல்லி ஒரு கல்லூரி நிறுவனத்தை ஒரு 13 வருடமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கிட்டத்தட்ட 16 மாவட்டங்களிலே இந்த கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது. இது நேஷனல் தியாலஜிக்கல் அக்ரிடேஷனுடைய சான்றிதழின் கீழே இது நடக்கிறது. எப்படி செராம்பூர் அஃபிலியேட்டடோடு நடக்குதோ அதுபோல் நேஷ்னல் தியாலஜிக்கல் அக்ரிடேஷனோட இந்த கல்வி நிறுவனமாவது நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இதுவரையிலும்
ஒரு 1200 மாணவர்களுக்கு மேலாக நாங்கள் ஊழிய பயிற்சியை கொடுத்து சமூகத்துக்குள்ளே அனுப்பியிருக்கிறோம். அதில் ஒருவர் உங்களுடைய போதகர். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட நிறைய ஒரு இந்த 1200ன்னு சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 500 பேராவது போதகர் என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் தங்களுடைய பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு கிட்டத்தட்ட இத்தனை வருடங்களிலே நாங்கள் 17 கிராஜுவேஷனை நாங்கள் முடித்திருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நடத்தியிருக்கிறார். சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டும். கடைசி காலங்களிலே கள்ள போதனைகள் எங்கெங்கும் சுற்றி வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே தெளிவான சத்தியம் போய் மக்களுக்கு சேர வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்திலே இந்த கல்வி நிறுவனமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய கணவர் பெயர் பிரபு சாந்தராஜ் ஐயா அவர்கள் நிறுவனராக, நான் அதில் பதிவாளராக இருந்து கொண்டு அரசரடி, குருக்குல், மெட்ராஸ் தியாலஜிக்கல் செமினரி இந்த 3 கல்லூரி நிறுவனங்களிலிருந்து ப்ரொஃபஸர்ஸை நாங்கள் ஹையர் பண்ணி நாங்களும் இறையியலை முடித்திருக்கிறோம். போதக பணி பிடி முடித்து ஆண்டவருடைய திருப்பணியிலே நாங்கள் இருவருமாக நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் படித்து கொண்டிருக்கிறோம். 16 வருடத்திற்கு மேலாக இன்றைக்கும் படித்து கொண்டிருக்கிறோம். முனைவர் பட்டத்திற்காக கர்த்தர் எங்களை நடத்துகிறார். எங்களுடைய ஊழியம் மெயின் ஆஃபீஸ் திருவள்ளூரிலே மையமாக கொண்டு நடந்து வருகிறது. கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன். இதுதான் என்னுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இப்பொழுது நாம் நேரடியாக செய்திக்குள்ளாக கடந்து போவோம். இன்றைக்கு மகளிர் தினம் என்று சொல்லி நாம் அனுசரிக்கிறோம் இல்லவா? இன்றைக்கு அதை கொண்டாட்டமாக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னவாக பார்த்து கொண்டிருக்கிறோம்? கொண்டாட்டமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே இந்த மார்ச் 8 என்பது என்ன என்று சொன்னால், அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே பஞ்சாலைகள், காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருந்தது. அந்த இண்டஸ்ட்ரியில ஆண்களுக்கு நிகரான ஊதியமும் ஆண்களுக்கு நிகரான நேரமும் எங்களுக்கும் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 75 பெண்களுக்கு மேலாக உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தினார்கள். அப்படி நடத்தும் பொழுது அந்த இடத்துல எரிக்கப்பட்டு இறந்து போனார்கள். இந்த 75 சகோதரிகளும் இறந்து போகிறார்கள். எதற்காக போராடினார்களோ அந்த காரியம் அடுத்த நிலையிலே வந்த இவர்களை தொடர்ந்து வந்த சகோதரிகளுக்கு கிடைத்தது. ஆனால் போராடினவர்கள் எரிந்து போனார்கள். 1910 வருடம் நியூயார்க்கிலே ஒரு மாநாட்டிலே இந்த மார்ச் 8 என்கிற ஒரு தினத்தை, ஏனென்று சொன்னால் அவர்கள் இறந்த தினம் இன்று. மார்ச் 8 என்பது அவர்கள் இறந்த தினம். தன் உரிமைக்காக, தன் சுயமரியாதைக்காக போராடி மரித்த பெண்களுடைய தினம் இன்று. ஆமென். இன்றைக்கு இந்த நாளை நியூயார்க் மாநாட்டிலே என்ன செய்தார்கள் என்றால், மகளிர் தினமாக இதனை பதிவு செய்து பிரகடனப்படுத்தினார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு இதெல்லாம் பரவாயில்லை. நீங்கள் பண்ண இந்த கவிதை இதெல்லாம் ஒருவரை உயர்த்தி சொல்லுவது, மனைவியை உயர்த்தி சொல்வது, பெண்களை உயர்த்தி சொல்வது, இதெல்லாம் ஒன்றுமில்லை. சில இடங்களிலே அழகி போட்டி நடக்கிறது, கோல போட்டி நடக்கிறது, என்னென்னமோ போட்டிகள் எல்லாம் மெயின்லைன் சர்ச்சஸ்லேயே நடக்குது. இதெல்லாம் இன்றைக்கு பாருங்களேன், ஒரு சாதாரணமாக ஒரு ரோட்டில் ஒரு பொண்ணு போச்சுனாலே இந்த கல்லூரி பசங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க் போடுவாங்க. உட்காந்து பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? இதுக்கு இவ்வளோ மார்க் கொடுக்கலாம், இதுக்கு இவ்வளோ மார்க் கொடுக்கலான்னு. அவன் வெளியே வச்சு மார்க் போடுறான், இவன் என்ன பண்ணுறான்? அதையே ஒரு ஸ்டேஜ் போட்டு நடக்க வச்சு மார்க் கொடுக்குறான். அவ்வளோதான் நடக்குது. ஆனால் இன்றைக்கு இதையெல்லாம் ஒரு மாடர்ன் சொசைட்டி என்று சொல்லி நாமும் சில நேரங்களிலே கைகளை தட்டி நம்முடைய பெண்களை என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதற்குத்தான் தந்தை பெரியார் ஒரு காரியத்தை சொல்லுவார். நீ அழகாய் இருக்கிறாய் என்று எவனொருவன் உன்னை பார்த்து சொல்லுகிறானோ அப்பொழுது நீ அதற்காக வெட்கப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால், உன் அழகை குறித்து உன்னை விட மேன்மையாய் நினைப்பவர் இந்த உலகத்தில் வேறு இல்லை. எப்படிப்பட்ட வார்த்தை இது! இன்றைக்கு மகளிர் என்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு மகளிர் அப்படின்னால என்ன? அப்படி என்று சொன்னால் பெண்கள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு ஏதோ ஒரு புடவை கட்டுனா பெண் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கிறது இல்லை? பெண்கள் என்றால் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் உண்மையா என்னவென்று சொன்னால்,
எல்லாவற்றிலேயும் பரிசுத்தத்தோடும் ஞானத்தோடும் கற்போடும் எல்லா சுதந்திரம் இருந்தும் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தாமல் எந்த ஒரு பெண் தன்னுடைய இலக்கை அடைகிறாளோ அவளே சிறந்த பெண்மணி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல நினைக்கிறேன். ஒரு பெண் என்பவள் தான் விரும்பியதை செய்வது அல்ல சுதந்திரம். என்ன சொல்லுங்க? தான் விரும்புகிறதை செய்வது. எனக்கு இந்த கட்சி பிடிச்சிருக்கு, நான் வச்சிருக்கேன், இது சுதந்திரம் அல்ல. எனக்கு இது பிடிக்கலன்னா இது பிடிக்கலன்னு நான் சொல்லணும். இதுதான் உண்மையான சுதந்திரம். இன்றைக்கு உங்களுடைய திருச்சபையிலே, உங்கள் குடும்பத்திலே இந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய மனைவிக்கு, உங்கள் வீட்டு பெண்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், உண்மையாகவே உங்களை போல ஒரு ஆணழகர்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஆமென். ஆனால் இன்றைக்கு இதை நாம் யோசிக்கிறதே இல்லை. என் பெண்டாட்டி இதை கேட்டா, என் மக இதை கேட்டா நான் வாங்கி கொடுத்துட்டேன், என் மக ஆசைப்பட்டா இதை பண்ண, என் பெண்டாட்டி ஆசைப்பட்டது அது அல்ல. நிறைய சகோதரிகள், நான் கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன், அது மாத்திரமல்ல அசோசியேட்ல, லா அசோசியேட்ல நான் இது போல கவுன்சிலிங் செஷனுக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். சகோதரிகளை நான் சில விஷயங்கள் கேட்கும் பொழுது, நான் வீட்டிலே கேட்டு விட்டு சொல்லுகிறேன் வாங்க. ஏம்மா இது என்ன ஒரு சிம்பிளான கொஸ்டின் தானே, இதுக்கு நீயே ஆன்சர் பண்ண? இல்லை இல்லை சிஸ்டர், நான் கலந்து ஆலோசித்து சொல்லுகிறேன். இது கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கும், பரவாயில்ல, ஹஸ்பண்டோட பேசிட்டு கலந்து ஆலோசனை நன்றாகத்தான். ஆனால் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த விடுதலை சுதந்திரம் பெண்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு, அழகா ஆக்ஷன் பண்ணாங்க. புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் வெப்பன் உங்ககிட்ட இருக்குது பாத்தீங்களா? அப்போ ஒரு விஷயத்தை நீங்க கையில எடுக்கிறீங்கன்னா அந்த விஷயம் மிகவும் ப்ராம்ப்டா இருக்கணும். ஏனோ தானோன்னு எடுக்கக்கூடாது. உங்கள் கணவருக்கு உங்கள் மீது நம்பிக்கை வர வேண்டும். என் மனைவி இடத்திலே ஒரு டாஸ்க் கொடுத்திருக்கிறேன், அவள் செய்து முடிப்பாள் என்ற நம்பிக்கை வர வேண்டும். அதை விடுத்து அவள் என்ன செய்வாளோ, எப்படி செய்வாளோ, இதை ஒழுங்கா போவாளா, இந்த கடைக்கு ஒழுங்கா போவாளா, இதை செய்வாளா என்கிற ஒரு அவநம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய பொறுப்புகளை எண்ணி பாருங்க. எல்லாவற்றிலையும் ஒரு சாதாரணமான ஒரு மனப்போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஐயோ என் கணவர் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், என் குடும்பம் என்னுடைய காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது, ஆகவே என் கடமையை நான் ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆகவே இந்த மகளிர் தினத்தை நீங்கள் கொண்டாட்டமாக ஒரு பக்கம் யோசித்தாலும், இன்றைக்கு சுயமரியாதைக்காக ஒவ்வொரு பெண்ணும் மரித்த நாள், தங்களுடைய விடுதலைக்காக தங்களை ரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்த நாள், தீக்கரையாக்கப்பட்டு கொல்லப்பட்ட நாள். இந்த நாளிலே உங்களுடைய சுயமரியாதை எப்படி இருக்கிறது? உங்களுடைய அயலகத்தார், உங்களை சுற்றி இருக்கிற பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்? விடுதலை உணர்வோடு இருக்கிறார்களா? சற்று மாற்றி யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட காரியத்தை நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம்? உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவர்களுடைய விடுதலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நல்லதுல மாட்டிலும் போய் நம்ம கையை கோத்துட்டு கெட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது அவர்களை விட்டு தூரம் இருப்பது சால சிறந்த காரியமா? இல்லவே. ஆகவே அடுத்த வருடம் மகளிர் தினத்துல நீங்கள் வித்தியாசமான ஒரு பார்வையை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களை போல இருக்கிற பெண்களிடத்தில் நீங்களே சென்று அவர்களுக்கு விடுதலை உணர்வை கொடுக்க வேண்டும், சுயமரியாதையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எந்தெந்த இடத்திலே நசுக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பை அளிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு சில ஒரு 4 பெண்கள், மோஸ்ட்லி நான் இந்த மகளிர் தினத்தில் பெண்களை குறித்து பேச மாட்டேன், ஆனால் இங்கே நான் வரும் பொழுது ஆண்டவரிடத்தில் நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது, இல்லை இந்த இடத்துல இதை பேசணுங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்ததினாலே இந்த காரியத்தை நான் உங்களிடத்தில் வைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதத்திலே முதல் பெண்மணி, ஏன்னா நேரம் இல்லாததுனால வசனங்களை எல்லாம் நான் சொல்ல விரும்பல, எல்லாமே பொதுவான ஒரு சரித்திரம் தான், ஆகவே எல்லாருக்குமே தெரியும். ஏவாள் என்கிற ஒரு பெண்மணி இருந்தால், அவள் யார் என்று சொன்னால் அவள் தான் நமக்கெல்லாம் யார்? தாய். சரியா? அப்போ இவள் என்ன செய்தாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வரும். கடவுள் 3 விதமான விருட்சங்களை படைக்கிறார். ஒன்று என்ன விருட்சம் என்று சொன்னால் சகல விருட்சத்தையும் படைக்கிறார். இரண்டாவது நன்மை தீமை அறிய, அடுத்தது ஜீவகனின் ஒன்னையும் படைக்கிறார் இல்லையா? இது தெரியுமா உங்களுக்கு? இந்த 3 விதமான கனிகள். இப்போ இந்த கனிகள் உருவாக்கப்பட்ட பிற்பாடு உருவாக்கப்பட்டது யார் என்று சொன்னால் ஆதாம். அது வரைக்கும் ஏவாள் உருவாக்கப்படவே இல்லை. இப்பொழுது பாருங்க, தேவனுக்கும் ஆதாமுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இங்க பாரு, இதை என்ன செய்யக்கூடாது, நீங்க சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ட செத்த, ஆகவே உனக்கு சகல விருட்சத்தின் கனி இருக்குது, அதை நீ சாப்பிடு. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதுதான் சொல்லப்பட்ட கருத்து. இப்போ இந்த கருத்தை சொல்லும் பொழுது ஏவாள் இல்லை. இப்போ இந்த ஏவாள் என்கிற மனுஷி இவன் ஆதாம் என்கிற விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டாயிற்று, உருவாக்கினார். இப்போ தேவன் சொன்னதை யார் சொல்லணும் ஏவாளுக்கு? எப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பெண்ணே நீ அழகாய் இருக்கிறாய், எப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இங்க பாருமா, சொல்லியிருக்கிறார் கடவுள், நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சரியா? நல்ல பொண்ணு இல்லை நீ, நான் சொல்றதை கேளு, அப்படி சொல்லியிருப்பாரா? இங்க பாரு, எதை வேணாலும் தொடு, எதை வேணாலும் சாப்பிடு, இதை தொட்ட செத்த, இப்படி சொல்லியிருப்பாரா? இப்போ உங்க வீட்டில் இருக்கிறாங்க, உங்க கணவர் உங்ககிட்ட எம்மா இங்க பாரு 30,000 ரூபாய் கொடுக்குறேன் உன் கையில, இதுதான் சம்பளம், இந்த மாசத்துல நீ இதை செலவு பண்ணு, 25,000 வரைக்கும் நீ செலவு பண்ணு, ஆனா 5,000 ஒதுக்கி வை, அந்த 5,000 தொட்ட பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன பண்ணுவீங்க? என்னம்மா பண்ணுவீங்க? ஏமா பார்த்து கொஞ்சம் செலவு பண்ணிக்கோமா ராஜாத்தி அப்படின்னு ஒரு 30,000 கொடுக்குறாருன்னு வச்சுங்க, பார்த்து அழகா செலவு பண்ணிடுவோம் இல்லையா? நமக்கு பண்ண தெரியாது, நம்ம செலவு பண்ணிடுவோம் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நான் உங்களிடத்துல வைக்கிற ஒரே கேள்வி, ஒருவேளை ஆதாம் இந்த காரியத்தை பயபக்தியோடு கடவுள் சொன்ன அந்த பார்வையோடு ஒருவேளை ஏவாளுக்கு கடத்தி இருக்க மாட்டாரோ? ஏன் என்று சொன்னால் ஏவாளிடத்துல சர்ப்பம் வருகிறது, பிசாசெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். யார் வருது? சர்ப்பம் வருகிறது. பைபிள் அதான் சொல்லுது, சர்ப்பம் வருகிறது. சர்ப்பம் என்ன சொல்லுது? படிங்க அந்த வசனத்தை மட்டும், 3:1 படிங்க. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களினுடைய கனியையும் புசிக்க வேண்டாம் என தேவன் சொன்னது உண்டோ? அது கேட்ட கேள்வின்னா, கடவுள் இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியையும் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்க. இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கணும் டைரக்டா? ஆமா சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கிறாரு, எல்லாத்தையும் சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. முடிச்சிட்டு இருக்கோம், சொல்லியே முடிஞ்சு போயிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல நடந்த விஷயம் என்ன? கேட்ட கேள்விக்கு, சர்ப்பம் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை சொல்ல இயலாதவளாக அவள் முட்டாள்தனமாய் நின்று விட்டாள். இன்றைக்கு அதனால்தான் இப்படிப்பட்ட பாடுகளை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உன்னை சாப்பிடக்கூடாதா என்று கடவுள் சொன்னாரான்னு கேட்டா, ஆமா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா முடிஞ்சு போயிடுச்சு கதை. தேவையற்ற விளக்கங்கள் தேவையே இல்லை. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில தேவையற்ற மனிதர்களுக்கு தேவையற்ற விளக்கங்களை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எது வாழ்க்கையிலே முக்கியம் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறதில்ல, தெரிவு செய்வதே கிடையாது. ஒன்றுக்கும் உதவாத, ஒன்றுக்கும் தேவையற்ற ஒரு மனிதனுக்கு எல்லா வீட்டின் விஷயத்தையும் படம் போட்டு காட்டி இதுதான் எங்களுடைய வாழ்க்கை என்று நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பெண்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? ஒரு கேள்வியை கேட்டா 10 கேள்வி கேட்பாங்க, 10 பதிலே சொல்லுவாங்க. 1 சாமுவேலின் புத்தகத்துல 9வது அதிகாரத்தை மட்டும் எடுங்களேன், இதை மட்டும் நான் காட்டிட்டு போயிடுறேன். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் அதுல
இதுல பாருங்க 9வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன். இந்த சவுலும் வேலைக்காரனும் அப்படி அந்த கால்நடைகளை தேடிக்கொண்டு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வரும்போது அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியா ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை என்ன செய்யறாங்க, பார்க்கறாங்க. பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்விமா? ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா? இதுதான் கேட்ட கேள்வி. ஆனால் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதற்கு அவர்கள், இருக்கிறார், 2 3 4 5 6 7 8 9 10. கேட்டது என்ன? அது இருக்கிறார் பாருமான்ட்டு முடிஞ்சு போயிட்டு இருக்கோம் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட இது இருக்கிற ஒரு உளவியல் ஆசிரியராக இருக்கிறபடியினாலே நான் இதை உங்களிடத்துல விடுதலையோடு பேசலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். ஒரு கேள்வி கேட்டா 9 பதில் 10 பதில் இல்ல. இதுக்கு பெண்கள் அடிமைகள். அவங்களுக்குள்ள என்னன்னா நம்ம விளக்கமா சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறது போல ஒரு காட்சி தான், ஒரு பிம்பம். ஆனால் அது ஆல்ரெடி நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும். ஆனாலும் விட மாட்டீங்க. அதை புரியுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கிளியர் ஆகிற வரைக்கும் அவருக்கு புரிய வைப்பீங்க. டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட எந்தெந்த இடத்திலே இப்படி தேவையற்ற பதில்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏவாள் பாருங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலங்க. இன்றைக்கு குடும்பத்திலே கூட எத்தனையோ இடங்களிலே பிளாங்கா நிக்கிறோம். உத்தரவாதம் இல்லை. என்ன காரியம், என்ன ஒரு காரியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தை குறித்த ஒரு வியாக்கியானம் இல்லை. சரியாக உச்சரிக்கக்கூடிய ஞானம் இல்லை. ஒன்றுமில்லை. இந்த மாதத்தினுடைய வரவு செலவு கணக்கு சொல்லுங்க எழுந்து அப்படின்னா ஒரு வார்த்தையில சொல்ல இயலாது. அதுக்கு ஒரு 10 பதில்களை தேடுவீங்க. இப்படி கேட்டா எப்படி நான் சொல்றது? இது இப்படி செலவாயிருக்கும், இது அப்படி செலவாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஏவாள் என்கிற பெண்மணி செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய மேன்மையை அவள் உணரவில்லை. அவள் யார் என்பதை உணரவில்லை. ஸ்திரீகளுக்கு தாயாக படைக்கப்பட்டாள் என்பதை உணரவில்லை. என்னை தொடர்ந்துதான் அடுத்த சந்ததி வரப்போகிறது என்பதை அவள் மறந்து போகிறாள். மெத்தனமான ஒரு வாழ்க்கை, ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை, எல்லாம் சொபிஸ்டிகேட்டடா இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் விருட்சங்கள், பழங்களா இருக்கிறது. சாப்பிடலாம், தூங்கலாம், விளையாடலாம், என்ன ஒன்னாலும் செய்யலாம். அதிலே லயித்து போய்விட்டாளோ? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதுல யார் பாவம் செய்தது? ஆதாமா இல்லை ஏவாளா என்று சொன்னால், இதிலே ஆதாமுடைய பாவம் ஒரு பக்கம் இருந்தாலும், சரியாக சொல்லி இருக்காமல் அவர் போயிருந்தாலும் ஏவாள் சற்று நிதானித்திருக்கலாம். உனக்கு என்ன வேலை? கடவுள் எங்க கிட்ட பேசினதை பத்தி உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இருக்கணும். என்ன நடந்தது உங்க வீட்டில்? ஒரே பிரச்சனையா இருந்தது நைட்டு. ஏன் கேட்குற சிஸ்டர், முடிஞ்சிச்சு கதை. இதுக்குன்னே வருவாங்க 4 பேர் 4 விதமா பேசுறதுக்கு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த இடங்களிலே மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை எந்த இடத்திலும் பேசுவதற்கு சூசகமான ஒரு புத்தி உங்களுக்கு தேவை. அதை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒரு பெண் மிரியம் என்கிற ஒரு சகோதரியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்திலே அவர்களை குறித்து ஒரு காரியம் வருகிறது, ஒரு வரலாற்று பின்னணி. இந்த மிரியம் யார் என்று சொன்னால் மோசேயின் சகோதரி. இவள் யார் அப்படி என்றால் ஒரு தலைமைத்துவத்திலே இருக்கக்கூடியவர்கள்.
அவர்களை ஃபாலோ பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் பெண்கள் இருக்கிறார்கள். செங்கடல் இரண்டாய் பிளந்து நடந்து செல்லும் பொழுது அவர்கள் தம்புருவை இசைத்து கொண்டு நடனமாடி போனார்கள் என்று சொல்லி யாத்திராகமத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, எல்லா ஞானமும் எல்லா கிருபைகளும் பெற்றவள். அவளை போல ஒரு பெண் அந்த நாட்களிலே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவள் யார்? தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட மிரியம் என்கிற ஒரு பெண் செய்த காரியம் என்ன தெரியுமா? என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே, மோசே ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீயை திருமணம் பண்ணியிருந்தான். அந்த ஸ்திரீயை குறித்து அவர்கள் தவறாக பேசினார்கள். அவர்கள் செய்த பாவம் இதுதான். அடுத்தது ஒரு பாவம் செய்கிறாள். என்னவென்று சொன்னால், கடவுள் மோசேயோடு மட்டும்தான் பேசுவாரோ, என்னோடு பேச மாட்டாரோ அப்படி என்று சொல்லி கடவுளை நேரடியாக என்ன செய்கிறா? கம்ப்ளைண்ட் பண்ணுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த இடத்துல பாருங்க, புத்தி கூர்மையான ஸ்திரீ, தீர்க்கதரிசி, கடவுளிடத்துல நல்ல ஒரு விசுவாசத்தில் நல்ல நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மகள், எல்லாத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, தம்புரு வாசிக்கக்கூடியவள், நடத்தி செல்லக்கூடிய லீடர்ஷிப் இருக்கு. ஆனாலும் மற்றவர்களுடைய ஜன்னலை திறந்து அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிற ஒரு கேவலமான ஒரு குணம் அவளுக்குள்ளே இருந்தது. இது எப்படிப்பட்ட குணம்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, திருவசனம் சொல்லுகிறது, கடவுள் அதை கேட்டாராம். என்னவா? தெளிவா இருக்கும், அதை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. கடவுள் அதை கேட்டார். யாரும் கேட்கலங்க. மோசே கூட தெரியாது அவரை பத்தி பேசுனது. ஆனா யாரு கேட்டாரா? கர்த்தர் அதை கேட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையான என் தேவ ஜனமே, இந்த நாளிலே இந்த சம்பவத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு உண்மையாய், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழுகிற ஒரு மனுஷனையோ மனுஷியையோ, அவர்களுடைய இல்லற வாழ்க்கையோ அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட காரியங்களையோ கும்பலாகவோ தனிப்பட்ட முறையிலோ பேசுகிற காரியத்தை அவர்கள் கேட்கவில்லை என்றாலும் கர்த்தர் அதை கேட்பார். இவரு கேட்டா பிரச்சனை இல்லை, அவரு கேட்டா பிரச்சனை. ஆமே. இன்றைக்கு இதுதான் நடக்குதுங்க. இன்றைக்கு இதுதான் நடக்குது. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் இறங்குகிறார், ஆபீஸ் ரூமுக்கு கூப்பிடுறார். ஆசிரியப்பு கூட வா 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 வா, ஆரோன் வா, மிரியம் வா, மோசே வா, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. போறாங்க. மேகத்தூண் இறங்குது. நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, மேகத்தூண் இருமுது, கவர் ஆயிடுச்சு. கவர் பண்ண உடனே மோசேவை வெளியே நிறுத்திட்டு 2 பேரை மட்டும் உள்ள கூப்பிடுறாரு, மிரியமையும் ஆரோனையும். எப்படி நீங்க என் ஊழியக்காரனு இப்படி பேசலாம்? கேட்கிறாருங்க, டைரக்டா கேட்கிறாரு, எப்படி பேசலாம்? நான் உங்ககிட்ட சாதாரணமா பேசுறேன், ஆனா என் மோசே இடத்துல நான் எப்படி தெரியுமா பேசுறேன்? முகமுகமாய் பேசுகிறேன். அப்படி இருக்கும் பொழுது அவனை குற்றப்படுத்துவதற்கு உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது? அப்படின்னு சொல்லி மிரியமுக்கு ஒரு குஷ்டரோகத்தை வரவழைத்து விடுகிறார். இப்போ ஊழியக்காரனுடைய நிலை என்ன தெரியுமா? மோசே, ஆரோன் போய் என்ன செய்யறார்? மோசே கிட்ட போயிட்டு, மோசே ப்ளீஸ் தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, இப்படி மிரியம் இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் கிட்ட வர்றாங்க. மோசஸ் உடனே என்ன செய்யறாரு தெரியுமா? ஏய், என்ன பத்தானே பேசுனீங்க, அதுக்கு தான் கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலைங்க. மாறாக அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? கடவுளிடத்துல போய் இறைஞ்சுகின்றார். ஆண்டவரே தயவு செய்து அவளை குணமாக்குங்க. என்னது? குணமாக்குங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இங்க பார் மோசஸ், வாயை திறக்காத. ஒரு தகப்பன் தன் மகளை காரி துப்பினது உண்டானால் அவள் விளக்கப்பட்டு தானே இருப்பாள். அதுபோல நான் அவளை காரி துப்பி விட்டேன். அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டு இருக்க வேண்டும். என்னங்க கொடுமை இது! ஒரு நிமிஷம் ஆண்டவரை விட்டு தூரம் இருந்தாலே நம்மால இருக்க முடியல. 7 நாள், அதுவும் காரி துப்பப்பட்ட ஒரு இடத்துல மிரியம் போய் நிற்கிறாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? இந்த நாக்கு மிகவும் கொடுமையானது. இந்த நாக்கிலிருந்து தான் வசனமும் வருகிறது, சாபமும் வருகிறது, தவறான வார்த்தைகளும் வருகிறது. நம்ம கெட்ட வார்த்தை பேசினாதான் தப்புன்றது இல்லை. ஒருவரை சாடி தவறாக பேசினாலே, கோபமாக பேசினாலே அது பாவம் தான். சின்ன சின்ன விஷயத்திலே குடும்பங்களிலே சண்டைகள். சில சண்டைகளை நான் போய் கவுன்சிலிங் பண்றதுக்கு போவேன். எதுக்குமா சண்டை போட்டீங்கன்னா தெரியாது. என்னத்துக்குமா சண்டை போட்ட நீ தெரியாது. அப்ப ஏமா சண்டை போட்ட தெரியல.
பிரஷர் ஆயிடுச்சு, ஈகோ வந்துருச்சு. அந்த சமயத்துல நான் என்ன பண்றது? இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கலாச்சார பார்வைகள் உலகம் எங்கும் இருக்கிறது. போன மாசத்துல ஒரு கேஸ் ஒன்று அட்டன் பண்ணேன். மார்தாண்டம் பொண்ணு பையன் சொல்றான், ஏப்பா இந்த அக்டோபர் மாசத்துல மழையில கார் எடுத்திருக்கிறான், அந்த முன்னாடி அது என்ன வைப்பர் வந்து ஒர்க் ஆகலம்மா, கொஞ்சம் இறங்கி அந்த தொடைன்னு. என்ன நீங்க எப்படி தொடைக்க சொல்லலாம்? நான் எப்படி பிறந்தவ தெரியுமா? எங்க வீட்டில் எனக்கு எத்தனை டிரைவர் இருக்காரு தெரியுமா? தேவையற்ற அவன் ஸ்டேரிங்ல இருக்கான், அழகா தொடச்சிட்டு வந்து உட்கார. தன் சரீரத்தினுடைய காரியத்தை அவள் உணரவில்லை. அவளை புரிய வைத்து அதற்கப்புறம் திருமணமாகி ஒரு வாரத்தில் நடக்கிற விஷயம் இதெல்லாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மிரியமுடைய காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய அபிஷேகத்தை அவள் உணரவில்லை. அவளுக்குள்ள இருந்த ஆற்றலை அவள் உணரவில்லை. ஏவாள் தன் மேன்மையை உணரவில்லை. மிரியம் தன் ஆற்றலை உணரவில்லை, தன் அபிஷேகத்தை உணரவில்லை. அவள் மூலமாய் எத்தனை பெண்கள் அந்த நாட்களிலே கடவுளுக்குள்ளாய் வழிநடத்தப்பட்டார்கள். அந்த காரியத்தை எல்லாம் அவள் மறந்து போகிறாள். அவளுக்குள்ளே ஒரு இருமாப்பு, ஒரு மூர்க்கம், ஒரு வெறித்தனமான காரியம். இது எதனால் வந்திருக்கும் நினைக்கிறீங்க? அவனும் தீர்க்கதரிசி, நானும் தீர்க்கதரிசி. அவனும் ஜெபிக்கிறான், நானும் ஜெபிக்கிறேன். அவனும் அந்த சகோதரன் நான் ஈக்குவல் பண்றது. போதகர்களோடு அல்லது ஆசாரியர்களோடு தங்களை என்ன பண்றது? ஈக்குவல் பண்றது. அந்த ஈக்குவலிஸ் எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. அவரவர்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரவர்களுக்கு என்று சில மேனியை கர்த்தர் உடுத்தி வைத்திருக்கிறார். அந்த மேனியிலே நீங்கள் என்ன ஆண்டவருக்காக படைக்க போகிறீர்கள் என்பதுதான் இங்கு கேள்வியை தவிர, மற்ற மனிதர்களோடோ ஆண்டவருடைய காரியத்தை செய்கிற ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளோடோ நம்மை ஒப்புமைப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிற அந்த அவல நிலையை இன்றைக்கே நம்ம என்ன செய்யணும்? நிறுத்த வேண்டும். ஏன் இன்னும் அவர்கிட்ட மட்டும் தான் பேசுவாரா? எங்க கிட்ட பேச மாட்டாரு. ஏன் பேச மாட்டார்? அபிஷேகிக்கப்பட்ட மனிதர்களுக்கென்று ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த மனிதர்களோடு மாத்திரம்தான் ஆண்டவர் பேசுவார். வேதத்திலே மறைந்திருக்கிற மறைப்பொருளான சத்தியம் இது. இன்றைக்கு நிறைய திருச்சபைகள் உடைந்து போய் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, என்ன பாஸ்டர் கிட்ட மட்டும் தான் பேசுவாரா? எங்க கிட்ட பேச மாட்டாரா? பேச மாட்டாரு. உங்களிடத்துல என்ன பேச வேண்டுமோ அதைத்தான் உங்களோடு பேசுவார். திருச்சபையை குறித்த வெளிப்பாடு ஆசாரியனிடத்திலே தான் கடவுள் பேசுவார். அமர்ந்திருந்து கேட்க வேண்டும், அமர்ந்திருந்து கேட்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மிரியம் தன்னுடைய அபிஷேகத்தை மறந்து போகிறாள். 2 பெண்மணிகளை குறித்து இப்பொழுது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏவாளை குறித்து பார்த்தோம், அடுத்தது மிரியமை குறித்து பார்த்தோம். எப்படி நாம் நடந்து கொள்ள கூடாது என்பதற்கு உதாரண புருஷிகள் இவர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒரு 2 சகோதரிகளை உங்களுக்கு நான் காண்பிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்புவீர்கள் என்று சொன்னால், மத்தேயு 15வது அதிகாரத்தில் இது வருகிறது. 21 28 வாசிக்க வேண்டாம். ஒரு கானானிய பெண்ணை குறித்து இந்த இடத்திலே வருகிறது. இந்த கானானிய பெண் என்பவள் யார் என்று சொன்னால், அவள் தன்னுடைய மகளை, பிசாசு பிடித்திருக்கிற மகளை அழைத்து கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் விடுதலைக்காக கொண்டு வருகிறாள். இதுதான் அங்க இருக்கிற சினாரியோ. ஓகே, இப்போ இந்த கானானிய பெண் யார் என்று சொன்னால், அவள் இல்லாதவள் அல்ல, அவள் செழிப்பிலே வாழ்ந்தவள், ஒரு செல்வ சீமாட்டி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தன் பிள்ளையை எந்த இடத்திலையும் போய் என்ன செஞ்சிருக்கலாம்? காட்டி இருக்கலாம். அது மாத்திரமல்ல, மோளேகு என்கிற ஒரு தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு பின்னணியை சேர்ந்தவள். யார் இந்த மோளேகு என்கிற விக்கிரகம்? அப்படி என்றால் நரபலியை கொடுக்கிற ஒரு விக்கிரகம். இப்படிப்பட்ட கலாச்சாரத்திலே உழன்று போய் வந்தவள் தான் இந்த கானானிய பெண். ஒருவேளை தன் மகளுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் எதையாகிலும் கொண்டு போய் அந்த மோளேகு என்கிற தெய்வத்துக்கு நரபலியை அவள் இட்டிருக்கலாம். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. மாறாக அவள் செய்த காரியம் என்ன? இயேசு என்கிற ஒரு மனிதர் உண்டு, அவரிடத்திலே என் மகளை கொண்டு போனால் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவள் ஒருவேளை செவி வழி செய்தியாக ஏதாவது என்ன செய்திருக்கலாம்? கேட்டிருக்கலாம். ஏனால் அதற்கு முன் அதிகாரங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசு அந்த தீரு சீதோன் பட்டணங்கள் வழியாக வரும்பொழுது அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். இதை அவள் ஒருவேளை கேட்டிருந்திருக்கலாம். கேட்டிருந்து இந்த கானானிய பெண் என்ன செய்கிறாள்? இயேசுவை பார்ப்பதற்காக வருகிறாள். இயேசுவை பார்ப்பதற்காக வரும் பொழுது இயேசுவினிடத்தில் கேட்கிறாள், ஆண்டவரே, என் மகள்
மரண அவஸ்தையாய் இருக்கிறாள். என்ன? மரண அவஸ்தையாய் இருக்கிறாள். தயவு செய்து அவர்களை என்னம்மா ஆன்சர் சொல்றாரு ஆண்டவர்? நீங்களே படிச்சுக்கிட்டா எப்படி? என்ன சொல்றாரு? காணாமல் போன ஆடுகளாகிய என் இஸ்ரவேல் ஜனத்துக்காக தான் நான் அழைக்கப்பட்டேன் என்று. இப்ப பாஸ்டர் இருக்காரு, இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, இந்த அம்மா வராங்க, உங்க பிள்ளை இருக்காமா? சரி, இப்போ நீங்க வரீங்க, உங்க ஏதோ ஒரு ஃபேமிலி மேட்டரா வரீங்கன்னு வச்சுக்கோங்க. பாஸ்டர், இந்த ஃபேமிலி விஷயம் நீங்க கொஞ்சம் இது பண்ணு. இங்க பாருமா, நான் உனக்காக இங்க பாஸ்டரா இல்ல, பக்கத்துல இருக்கிற ஏதாவது சர்ச் இருக்கா பாஸ்டர்? அந்த சர்ச்சில் இருக்கிற ஜனங்களுக்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என்னம்மா பண்ணுவீங்க பாஸ்டர்? கோபம் வரும். என்ன வரும்? எவ்வளவு தைரியம் இருக்கும்? நான் வந்து உன் சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கிறேன், நீ போய் இன்னொரு சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பே இருப்பியா? இந்த கானானிய பெண்ணுக்கும் என்ன செய்திருக்கணும்? கோபம் வந்திருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? இவர் நல்லவர் என்று நினைத்து தானே வந்தோம், விடுதலை கொடுக்கிறவர் என்று நினைத்து தானே வந்தோம், ஆனால் இவருக்குள்ளே வேறுபாடுகள் இருக்கிறது என்று சொல்லி கோபம் வந்திருக்க வேண்டும். அடுத்தது படிங்க அந்த வசனத்தை. திரும்பவும் கேட்கிறாள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். திரும்ப நம்ம தலைவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிள்ளைகளுக்கு போட வேண்டிய அப்பத்தை நான் நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்றாரு. அப்போ அந்த பெண்ணை என்னன்னு சொல்றாரு அவரு? நாயின்றாரு. நாய். நம்ம பாஸ்டர் யாரையாவது சொன்ன என்ன பண்ணுவீங்க? நாய் என்ன செய்யுமோ அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடும் இல்லையா? அதானே, அதானே உண்மை, அதானே. பரவாயில்ல பாஸ்டர், திட்டுங்க திட்டுங்க, நல்லா இருக்குது, காதுக்கு இனிமையா இருக்குது சொல்வீங்களா என்ன? இல்லையே, சொல்ல முடியாது. ஆனால் அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு போட வேண்டியதை நீங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க, எனக்கு அது வேணாம், ஆனா சிந்தம்ல அதை நான் பொறுக்கிக்கிறேன்றா. என்ன சொல்றா? சிந்தம்ல ஆண்டவரே, கீழே துணிக்கைகள் அங்கங்க சிந்தம்ல, அதை நான் பொறுக்கிக்கிறேன் ஆண்டவரே. என்னங்க விசுவாசம் இது? எப்படிப்பட்ட விசுவாசம் இது? கேட்க வேண்டிய நேரத்தில் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்டு பெற்றுக்கொண்டாள். உடனே தான் கடவுள் சொல்வார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யல, பார்க்கலையே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த கோபம், ஈகோ, இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கு நம்மை அடுத்த நிலைக்கு தள்ள முடியாத நிலையில் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சில பிடிவாதங்கள் நம்மையும் தெரியாமல் நமக்குள்ளே இருக்கும். நான் எப்படி அவர்களிடத்திலே போய் நிற்பது? நான் எப்படி கேட்பது? நான் எப்படி நிற்பது? என்னைக்கு என்ன தேடித்தான் அவன் வரணும், நான் அவனை தேடி போக மாட்டேன். என்னங்க பிறப்பு இது? உன்னை என்னையும் கேட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரவில்லை. தன்னையே தாழ்த்தி தன்னையே வெறுமையாக்கி இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லித்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உன்னை கேட்டு என்னை கேட்டு அவர் சிலுவையை சுமக்கவில்லை. நம் மீது வைத்திருந்த அன்பு அந்த சிலுவையை சுமக்க செய்தது. உன்னையும் என்னையும் கேட்டு அவர் மறிக்கவில்லை, தன் ஜீவனை அவரே ஒப்பு கொடுத்தார் என்று திருமறை சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால், எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு பச்சை மரம் அன்றைக்கு சிலுவையிலே தொங்கினது என்று சொன்னால், இன்றைக்கு உனக்கும் எனக்கும் இருக்கிற இந்த கோபம், ஈகோ, இந்த காரியங்கள் எல்லாம் எதற்கு நேராய் நம்மை நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறது? எந்த காரியத்தை இன்றைக்கு நாம் வெறுத்து ஒதுக்குகிறோமோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு வேரை உருவாக்க வல்லவர். ஆனால் நம்முடைய கோபம், நம்முடைய ஈகோ, நம்முடைய தேவையில்லாத பிடிவாத குணங்கள் இதையெல்லாம் நமக்கு கிடைக்க விடாமல் பண்ணுகிறது. நம்மை உசுப்பி விடுவதற்கு ஆள்கள் இருப்பாங்க. நல்லது நல்லது சிஸ்டர், இப்படிதான் இருக்கணும், நீங்க வைராக்கியமா இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும். அவன் வளர்ந்துகிட்டே போவான், அவன் வளர்ந்துகிட்டே போவா. ஆனால் உன்னால் வளர முடியாது. ஒரு வாழ்க்கை, சொல்லுங்க, ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கை என் இயேசுவுக்காக. கேள்வி கேட்கலங்க எந்த இடத்துலயும். அவரு அடிச்சு அடிச்சு கேட்டா கூட ஒண்ணுமே செய்யாதவர் போல் அமைதியாய் நின்று கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட பிள்ளைங்க நம்ம. அதுக்காக என்ன சிஸ்டர் சொர்ணையே இல்லாம இருக்கணுமா? சிலதை அடைய வேண்டும் என்று சொன்னால் அமைதியாக இருப்பதிலே தவறு அல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த கானானிய பெண்ணுக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் ஆண்டவரிடத்தில் எதை கேட்க வேண்டும், எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ண போக்கிலே அவள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்தாள். இவரை தவிர என் பெண்ணுக்கு யாரும் விடுதலை கொடுக்க முடியாது என்கிற எண்ண போக்கு அவளுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது நாம் எப்படி, ஆண்டவரே
இதை கொடுங்க ஆண்டவரே, இதை எப்படியாவது செய்யுங்க ஆண்டவரே, என் வீட்டுக்காரர் வெளியே போறாரு, அவரை பாதுகாத்துங்க ஆண்டவரே, என் புள்ள வெளியே போகுது, அவரை பாதுகாத்துங்க. அவர் என்ன போலீஸ்காரர்? அவரு இன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட நம்ம காஸ்மிக் போலீஸ்மேனா மாத்திட்டோம். ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க, முன்னாடி போங்க பின்னாடி போங்க. என்னது இது? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எதற்கு நேராய் நம்மை நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறது? எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசுவை காஸ்மிக் போலீஸ்மேனாக நம்ம மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை காக்கிற ஒரு காவலனாக நாம் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இது நல்ல ஒரு காரியமாக, நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கிறது, ஒரு காஸ்மிக் போலீஸ்மேன் என்பது. ஆனால் அதற்காக அவர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவரே, உம் இருதயத்தின் சத்தம் என்ன எனக்கு சொல்லுங்க, நான் அதன்படி செய்ய வேண்டும். இன்றைக்கு அந்த காரியத்தை கேட்கிறதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா? நம்ம சந்தோஷமா இருக்கலாம். பிரியமானவனே, நீ உன் ஆத்துமா விரும்புவது போல நீ எல்லாத்திலையும் சந்தோஷமா இரு. ஆனால் ஒன்றை மட்டும் கேள், இந்த பிறப்பு எதற்கென்று சொன்னால் ஆண்டவரின் இருதயத்தின் சத்தத்தை கேட்டு நீ பணி செய்ய வேண்டும். நீயா ஒரு பணியை தூக்கிட்டு, நீயா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு, நீயா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிவிட்டு செல்வது அல்ல. ஆண்டவருடைய இருதயத்தின் சத்தம் என்ன? என்னை குறித்த ஆண்டவருடைய சத்தம் என்ன? அவர் என்னை குறித்து என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறார்? அல்லது ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறார்? இந்த திட்டத்தை நீங்கள் உணர்ந்து செய்ய உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். கானானிய பெண் அதை செய்தாள். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க ஆண்டவரே, கீழே சிந்துறதை நான் எடுத்துக்கிறேன்றா. இன்றைக்கு அந்த ஒரு தாழ்மை நமக்கு இருக்கிறதா? அந்த ஒரு தாழ்மை நமக்கு இருக்கிறதா? இயேசு கிட்ட தான தாழ்மை வந்துடும். உங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட, உங்க கணவன்மார்கிட்ட, உங்க மனைவிமார்கிட்ட, உங்க பிள்ளைகள்கிட்ட, உங்க சுற்றத்தார்கிட்ட, அயலகத்தார்கிட்ட, உங்க பாஸ்டர் கிட்ட இப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் ஒரு பெண் வருகிறாள். அடல்ட்ரியில, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண். கிறிஸ்துவுக்குள் அருமையான என் தேவ ஜனமே, எல்லா ஆண்களும் அவளை கல்லை கையிலே எடுத்துக்கொண்டு அவளை கல்லெறிந்து கொல்லுவதற்காக அவளை துரத்தி கொண்டு வருகிறார்கள். இவள் ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து விடுகிறாள். இயேசு அமர்ந்து தரையிலே எழுதி கொண்டிருக்கிறார். இதுதான் சம்பவம். இந்த இடத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அந்த இடத்துல எல்லா ஆண்களும், நீங்க வசனத்தை தெளிவா வீட்டிலே போய் வாசிங்க, ஆண்கள் சிறுவர்கள் உட்பட எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போனாங்கன்னு இருக்கு. அந்த அளவுக்கு வெறுப்போட எல்லாரும் என்ன செய்யறாங்க? கற்களை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு எந்த ஒரு காரியத்தையும் அந்த இடத்துல செய்யவில்லை. மாறுதரமாக இந்த பெண்ணும் எந்த காரியத்தையும் அந்த இடத்துல பேசவில்லை. ஏனென்று சொன்னால், அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. நாம் உட்கார்ந்திருக்கிற பாதம் விலையேற பெற்றது, அது என்னை காப்பாற்றும் என்கிற ஒரு நிச்சயம் அவளுக்குள்ளே வந்திருக்க கூடும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அந்த இடத்துல அவள் வந்து விழுந்து விட்டால், விழுந்த உடனே இயேசு தரையிலே குனிந்து எழுதுகிறார். வேற ஒரு காரியமும் செய்யவில்லை. அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எவன் பாவம் செய்யவில்லையோ முதலாவது கல்லை எரிய கடவுள் அப்படின்னு நம்ம பவார் மொழிபெயர்ப்பு சொல்லுது. பவார் மொழிபெயர்ப்பு சொல்லுது. இது பேர் பவார் மொழிபெயர்ப்பு. ஆனால் லெக்சிகனில் நீங்க பார்க்கும் பொழுது, கிரேக்க வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது, எவள் இவனோடு சயனிக்கவில்லையோ அவன் முதலாவது கல்லை எரிய கடவுள். அப்பதான் அங்கிருந்த பெரியோர் சிறியோர் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களா, அந்த இடத்துல இருந்து கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையான என் தேவ ஜனமே, இன்னைக்கு பாருங்களேன், ஒரு சின்ன சாட்சி நடந்தா கூட, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, என்ன பண்றீங்க, என்ன நீங்க முன்னாடி பாத்தீங்களா, என்கிட்ட இதை பத்தி சொல்லி இருக்கிறீங்களா, சாட்சியின் நேரம் இப்படிதான் மாறிட்டு இருக்கு பெரிய பெரிய ஸ்டேஜஸ்ல எல்லாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அடல்ட்ரியில பிடிக்கப்பட்ட ஒரு பெண் அந்த இடத்துல வருகிறாள். அந்த இடத்துல வந்த பிற்பாடு இயேசு கேட்ட ஒரே பதில் என்ன, ஒரே கேள்வி என்ன தெரியுமா? யாராவது உன் மேல கல் அடிச்சாங்களாமா? என்ன கேட்கிறாரு? யாராகிலும் உன் மீது கல் எறிந்தார்களா? அவள் சொன்ன பதில், இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை தண்டிக்கவில்லை. அவ்வளவுதான். எப்படி இருக்குங்க இந்த மன்னிப்பு?
ஒரு மனிதனுடைய பாவத்தை குறித்து கிண்டி 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 ஆராய்ச்சி உள்ள விட்டு பார்க்கிறதுக்காக நீயும் நானும் அழைக்கப்படவில்லை. மாறாக அந்த பாவத்தை கழுவி, இதுவெல்லாம் பாவமே இல்லையப்பா, இந்த பாவத்தை போல பல செம்மையான பாவங்களை, சிகப்பான பாவங்களை சுமந்து அதை பஞ்சை போல பனியை போல வெண்மையாய் மாற்றக்கூடியவர் உன் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை காட்டிக் கொடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பாவத்தை பாவம் பாவம் என்று சொல்லுகிறதுனாலே திருச்சபைக்குள்ளே மற்ற புறஜாதியார் உள்ளே நுழைவது இல்லை. மற்ற திருச்சபைகளை நீங்க போய் பாருங்களேன், உள்ள நுழையும் போதே ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்கிறாங்க. அது என்ன ரட்சிக்கப்பட்டியா? என்னங்க அது ரட்சிக்கப்பட்டியா? கிறிஸ்துவை அறிந்திருந்தால் போதுமானது. எந்த இடத்திலும் இயேசு இந்த கேள்வியை கேட்கவில்லையே. ஏன் புதிதாக ஒரு ட்ரெண்டை நம்ம உள்ள புகுத்துறோம்? கிறிஸ்துவுக்குள் அருமையான என் தேவ ஜனமே, இந்த அடல்ட்ரியில, இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணிடத்திலே கடவுள் கேட்ட ஒரே வார்த்தை, உன்னை யாராவது கல்லெறிந்தார்களா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை தண்டிக்கவில்லை. இதற்குரிய பதில் என்ன தெரியுமா? சிலுவை வரை இவள் அவரை பின்தொடர்ந்தாள். ஆமென். சிலுவை வரை பின்தொடர்ந்தாள் என்று சொல்லி இறையியல் சொல்லுகிறது. அவரோடு கூட பயணித்தவர்கள், வா என் பின்னே வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி பார்த்து பார்த்து அழைத்து போன 12 பேரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆனால் இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட இந்த ஸ்திரீக்கு கிடைத்த அந்த ஒரு மன்னிப்பு அவளை சிலுவை வரை கொண்டு போனது. இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு நடத்துதலின் பேரிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம்? இந்த 2 பெண்களை போல ஒருவேளை எந்த இடத்திலாவது, சிஸ்டர் நான் அப்படிலாம் இல்லை சிஸ்டர், நோ, திஸ் இஸ் த கன்விக்ஷன் டைம், திஸ் இஸ் த டைம் ஆஃப் கன்விக்ஷன், செட் யுவர்செல்ஃப். நீயோ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்கிற திட்டத்திற்கு கீழாய் நாம் வந்திருக்கிறோம். எப்பவுமே இந்த சிஸ்டர் பைபிள் படிப்பாங்க, சிஸ்டர் நான் எப்பவுமே பைபிள்லாம் படிப்பேன், நான் எப்பவுமே ஜெபம் பண்ணுவேன். நோ, இதெல்லாம் நீங்க கடவுளுக்காக செய்ய வேண்டிய சில காரியங்கள். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக எப்படி இருக்கிறது? எந்த இடத்திலே நீங்கள் உங்களுக்கான மேன்மையை நீங்கள் மறந்து போயிருக்கிறீர்கள்? எந்த இடத்திலே உங்களுக்கான அபிஷேகத்தை நீங்க விட்டு கொடுத்திருக்கிறீங்க? எந்த இடத்திலே கேட்க வேண்டிய காரியத்தை உங்களுடைய கோபத்தினால விட்டு கொடுத்திருக்கிறீங்க? எந்த இடத்திலே நான் இயேசுவின் பாதத்திலே வந்து விட்டேன், இனி எனக்கு பயம் இல்லை என்று சொல்லி நீங்கள் நம்பாமல் இருந்திருக்கிறீர்கள்? சற்று யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணணும், ஒரு வீடு கட்டணும், ஆண்டவருடைய பாதத்தில் நிற்கிறது இல்லை. நேரா எந்த பேங்க்ல லோன் கொடுக்குறோம் அதை தானே தேடி போறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த இடத்திலே நின்று சொல்லுகிறேன், எங்களுக்கு திருமணமாகி 24 வருடம் முடிந்திருக்கிறது. இந்த 24 வருடத்தில் இன்னும் 1 ரூபாய் கடன் நான் வாங்கவில்லை. ஆமென். இதுக்காக எங்களுக்கு நிறைய கொட்டுதுன்னு இல்லை. எதை எப்படி எதற்காக செய்ய வேண்டும் என்கிற உச்சிதமான ஞானத்தை ஆண்டவரிடத்திலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான என் தேவ ஜனமே, பிரசங்கிக்கிற நான் அதற்கு ஆகாதவளாய் நான் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த இடத்திலே இந்த காரியங்கள் நழுவி போய் கொண்டிருக்கிறது? பெண்களாய் இருக்கிறோம், சுயமரியாதையை நாம் இழந்திருக்கிறோமா? அல்லது நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய விருப்பங்களுக்காக எதையெல்லாம் கடவுளை நாம் மறுதலித்திருக்கிறோமா? ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் உங்ககிட்டன்னு சொல்லி இருக்கிறோமா? எந்த இடத்துல ஆண்டவரே நான் இந்த காரியத்துக்காக போற ஆண்டவரே, நீங்க எனக்கு துணையா இருங்க சொல்லிட்டு நீங்க போயிட்டு இருப்பீங்க. உமக்கு சித்தமா என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்டீங்களா? லார்ட் திஸ் இஸ் யுவர் வில் கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே இதுக்கு உமக்கு சித்தமா? இந்த காரியத்தை நான் செய்யலாமா? நம்ம அவருக்கு ஆர்டர் தானே போடுறோம். நான் போறேன் நீங்க வாங்க பின்னாடி, நான் போறேன் நீங்க வாங்க முன்னாடி, இப்படி தானே போட்டுட்டு போறோம். இயேசு அதற்காகத்தான் கெத்செமனே தோட்டத்தில் ஒரு ஜெபத்தை முன்மாதிரியாக வைத்து போனார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி சென்றாரே. அப்பொழுது கூட நாம் என்ன செய்வதில்லை? அவரை ஒரு காவலனாகத்தான் பார்க்கிறோமே தவிர நம்மோடு கூட பயணிக்கிற ஒரு சக மனிதனாக அவரை நாம் பார்ப்பதே கிடையாது. எந்தெந்த இடத்தை ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம் பிரியமானவர்களே?
எந்தெந்த இடத்துல அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம்? எந்தெந்த இடத்துல ஆண்டவரே நீங்க வெயிட் பண்ணுங்க, என் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு அவருக்கு ஆர்டர் போட்டிருக்கிறோம்? எந்தெந்த இடத்துல ஆண்டவரே நான் உங்களுடைய சத்தத்தை வந்து கேட்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கையை உதறி விட்டு நீங்க நடந்து போயிருக்கிறோம்? எந்தெந்த இடத்துல ஆண்டவரே நான் இதை செஞ்சுட்டேன்? நிறைய பெண்களை நான் பார்த்துருக்கிறேன், செஞ்ச பிற்பாடு தான் புத்தி வருது. செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. மோஸ்ட்லி என் மெசேஜ் வந்து பிளஸ்ஸிங் மெசேஜெல்லாம் இருக்காது. எதுக்குங்க பிளஸ்ஸிங்? அவர் வந்து ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னாலும் சொன்னாலும் அவர் ஆசிர்வதிப்பார். என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னவர் செய்வார். அது எதுக்கு நான் உனக்கு சொல்லணும்? எனக்கு தேவை ஆண்டவருடைய இருதயத்தின் குமுறலை கேட்பதற்கு. இன்றைக்கு என் பெண்களே, நீங்க ரெடியா இருக்கீங்களா? நீங்க செய்யறதுதான் ஊழியம் நினைக்காதீங்க. ஆண்டவர் என்ன இந்த பகுதியில செய்ய நினைக்கிறாரோ அதை செய்வதற்கு இன்றைக்கு திராணி உள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நேரம் ஒவ்வொன்றும் மிக 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 ஷார்ப். ஒன்று போச்சுன்னா வராதுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு கதை. இப்போ ஒன்றும் இல்லை, இது என்ன இடம்பா? இது வில்லிவாக்கம். இங்கேருந்து ஐசிஎஃப்க்கு எவ்வளோ தூரத்தில் போயிடுவீங்க? எவ்வளோ நேரத்தில் போகலாம்? ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாமா? 5 மினிட்ஸில் போயிடலாம். பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம மூளை அப்படி சுருங்கி போச்சு. இன்னைக்கு நான் என்ன உங்களை கேள்வி கேட்டேன்? என்ன கேள்வி கேட்டேன்? இங்கேருந்து ஐசிஎஃப்க்கு எவ்வளோ நேரத்தில் போகலான்னு கேட்டேன். நீங்கள் என்ன கேட்டிருக்கணும்? எதில் போகணும்னு கேட்டிருக்கணும். சைக்கிளில் போகணுமா, ஸ்கூட்டரில் போகணுமா, காரில் போகணுமா, எதில் சிஸ்டர் போகணும்னு கேட்டிருக்கணும். டக்குன்னு நான் கேட்டோன்னே நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? ஆண்டவரே 5 நிமிஷம் ஆகும் சிஸ்டர். டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், இன்னைக்கு நம்முடைய மூளைகள் அவ்வளோதான் யோசிக்குது. டக்குன்னு நம்மளால அந்த அளவுக்கு உள்ள போய் யோசிப்பதற்கு நம்முடைய மூளை நமக்கு வேலை செய்யலை. சமூகத்தில் பார்க்கும் பொழுது அருமையான சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. நிறைய ஜெப குறிப்புகள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணீங்க. உண்மையாகவே அந்த ஜெப குறிப்புகளுக்கெல்லாம் நான் ரொம்ப விஷ் பண்ணேன். ஏன்னு சொன்னால், தேவை இன்றைக்கு குழந்தைகள்ல இருந்து வாலிப பிள்ளைகள் இருந்து 1 வயசு குழந்தைக்கு கூட இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. 70 வயசு பாட்டிக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இன்றைய சமுதாயம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இறையியல்ல 2 மினிஸ்ட்ரி இருக்கு. ஒன்று ஹெலிகாப்டர் மினிஸ்ட்ரி, இன்னொன்று புல்லக்காட் மினிஸ்ட்ரி. ஹெலிகாப்டர் மினிஸ்ட்ரின்றது என்ன தெரியுமா? கிறிஸ்மஸ் டைம்ல நிறைய சர்ச்செல்லாம் செய்வாங்க. ஒரு 100 புடவையை வாங்கி வேன்ல வச்சுக்கிட்டு டக 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 டகன்னு போவாங்க ஒரு கிராமத்துக்கு. போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா, அப்பா நான் கிறிஸ்மஸ் ஊழியத்தை செஞ்சுட்டேன், முடிஞ்சிச்சு கதை. ஆனால் இயேசு அந்த ஹெலிகாப்டர் மினிஸ்ட்ரியை விரும்பல. அவர் எப்படி தெரியுமா? புல்லக்காட் மினிஸ்ட்ரியை தான் விரும்புறாரு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் புல்லக்காட்? மாட்டு வண்டி. அப்படியே போ, நடந்து பொறுமையா மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே நடந்து போய் இதை தாங்க ஆண்டவர் செஞ்சாரு. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்னைக்கு நிறைய பாஸ்டருங்க வேனுக்கே ஸ்கிரீன் போட்டு உள்ள உட்காந்து டிராவல் பண்றாங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது எவ்வளவு கேவலமாக இல்லை? கிறிஸ்துவுக்குள் அருமையான என் தேவஜனமே, அவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நல்லதுதான். அவர் எப்படி ஊழியம் செய்தாரோ அப்ப நாமும் அப்படி ஊழியம் செய்யணும் இல்லையா? ஏன் அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்வதில்லை? அவர் நடந்து செல்லும் பொழுது அநேகர் தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டார்கள், எனக்கு இரங்கும் என்று கெஞ்சினார்கள். ஏன்? அவர் சுகத்தை கொடுத்ததை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு கழுதையின் மேல நடந்து நடந்து அவர் உட்கார்ந்துட்டு போயிட்டு இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? நீங்க உலகம் ஃபுல்லா போல வேணாம், உங்களுடைய ஆலயத்தை சுற்றி இருக்கிற இடங்களுக்கு போங்க. பெண்களால் முடியாதது ஒன்றும் இல்லை. உங்களுக்கான வாழ்க்கை ஒரு நேரம் போயிடுச்சுன்னு சொன்னா அந்த நேரம் திரும்ப கிடைக்காது. எப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இயேசுவை நீ பிரகடனப்படுத்த அவசியமே இல்லை. இன்றைக்கு உங்களையும் என்னையும் விட புறமதத்தார் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதத்தை பற்றி தெரியும். அதை வணங்குற ஜனங்களை தான் உங்களுக்கு பிடிக்கல. இயேசுவை பிடிக்குது. இயேசு சிலுவையில தொங்குறத பார்த்தா புறஜாதிக்கு கண்ட தண்ணி வருது. ஆனால் அந்த இயேசுவை வணங்குகிறவர்களை பார்த்தால் தான் அவர்களுக்கு பிடிக்கல. ஏன் தெரியுமா? இயேசுவை வணங்கிட்டாலே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யாரு? பாவி. நம்ம தான் யோகியம் இல்லையா? இப்படி ஒரு பார்வை நமக்கு வந்து விடுகிறது. ஏன்னா அவர் பரிசுத்தர், நான் அவர் பிள்ளை ஆயிட்டு அதனால நான் பரிசு இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு
பைபிள்ல மத்தேயு 7:1 என்று சொல்லி நினைக்கிறேன், குற்றவாளி என்று நீ கையை நீட்டும் போது யாரையாவது பழித்தீர்கள் என்று சொன்னால் நீயே முதல் குற்றவாளி. அத வசந்த வாசிங்க. 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இனி சொல்லுவீங்க நீங்க, அவன் தான் தப்பு பண்ணான், அவ தான் தப்பு பண்ணான், அவ செஞ்சதுனால தான் நான் செஞ்சேன், இவ செஞ்சதுனால தான். நோ, நீங்க கையை விரலை நீட்டும் பொழுது அந்த குற்றம் உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான என் தேவ ஜனமே, இந்த நாளிலே கூட ஆண்டவர் இந்த 4 காரியங்களை இந்த இடத்துல பேசும்படி எனக்கு சொன்னார். இது யாருக்கு எப்படி எதற்காக போயிருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் விதைத்த இடம் சரியானது என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மேன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுகிறவர்களாயிருங்கள். 2வது, அபிஷேகத்திலே உறுதியாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு மேனியை உடுத்திருக்கிறார், அதிலே நீங்கள் உறுதியாயிருங்கள். 3வது, கடவுளிடத்திலே போய் பேசுகிற அந்த நேரத்தை சரியாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கானானிய பெண்ணை போல். 4வது, இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து விட்ட பிற்பாடு பின்பாக என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து கவலைப்படாதிருங்கள். கலப்பையின் மேல கை வச்சுட்டா நீ என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. இன்றைக்கு இந்த பக்குவ நிலைக்கு நாம் கடந்து வருவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு கூட சில மணி துளிகள் உம்முடைய சத்தியத்தை குறித்து பேசும்படியாய் நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய மேன்மையை உணர்ந்து கொள்ளட்டும், தங்களுடைய அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்மோடு கூட பேசுகிற நேரத்திலே எதை உங்களிடத்துல கேட்க வேண்டும் என்கிற ஞானத்தை நீர் தாரும் ஆண்டவரே. அதே போல உம்முடைய பாதத்திலே அமர்ந்து விட்ட பிற்பாடு தேவையில்லாத காரியங்களை குறித்து யோசிக்காத ஒரு மனநிலையை கர்த்தர் தாரும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெயம் பெற்ற பிள்ளைகளாய், தங்களுடைய சுயமரியாதைக்காக, சுயநீதிக்காக, மற்றவர்களுடைய விடுதலைக்காக பாடுபடுகிற பெண்களாய், அவர்களுக்காக ஜெபித்து விடுதலை கொடுக்கிற பெண்களாய் இந்த சபையின் பெண்கள் மாற கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இம்மட்டிலுமாய் நீர் கொடுத்த எல்லா விதமான நன்மைகளுக்காக, ஊழிய வரங்களுக்காக, அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தர். ஆண்டவரை, இன்னும் ஆண்டவரை, ஒரு 2 தாளந்தை கையில் கொடுத்தால் அதை புதைத்து வைக்காதபடி அதை 4ஆக அவர்கள் மாற்றட்டும், 5ஐ 10ஆக மாற்றட்டும் கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை வருடமாக இந்த வருடத்தை இவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். அருமையான போதகர் ஐயாவுக்காக, அருமையான சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர். அவர்களுடைய இறைபணியை ஆசீர்வதிப்பீராக. தரிசனங்களை கொடுத்திருக்கிறீர், அந்த தரிசனத்திற்கு ஏற்றாற் போல கட்டமைத்து ஓடக்கூடிய கிருபையை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. வருகிற எல்லா தடைகளையும் முறியடித்து போடக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த நாளிலே கூட என் அன்பு சகோதரர்களுக்காக வருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மகனையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. வித்தியாசமாய் எல்லா காரியத்திலேயும் ஆண்டவரே அப்பா, இங்கிருக்கிற பெண்களுக்கு மரியாதையும் ஆண்டவரே, அதே சமயம் ஊழியத்தின் பாதையிலே ஓடும் பொழுது எந்த தடையும் இராதபடி அவர்களோடு ஒத்து உணர்வோடு ஓடக்கூடிய நல்ல ஆற்றலை கர்த்தர் நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். சரீரத்திலே நல்ல விடுதலையை தாங்கப்பா. எந்த பலவீனத்தோடு இங்கு வந்திருந்தாலும் இப்பொழுதே இயேசு என்கிற இணையற்ற நாமத்திலே ஒரு விடுதலை கடந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மாத்திரம் போதும் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அது இறங்கட்டும் கர்த்தர். நீர் ஆசீர்வதியும். சுகபத்திரமாய் நாங்கள் கிளம்பி போக கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.